இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. முன்னாடி இந்த கவர்மெண்ட் கூட அதுக்கு இது மாதிரி ஆணவ கொலை செய்வதில் வந்து கடுமையான தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து தண்டிச்சும் இருக்காங்க. அது மாதிரி ஆணவ கொலை பண்ணவங்களெல்லாம் வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபியூச்சரில் முன்னாடி நடந்த இதில் வந்து இருக்குது. இது வந்து நீங்களே அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றிக்குவீங்களா? அது ஆணவ கொலை தான், நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அப்படியே ஆணவ கொலையாக இருந்தால் கூட அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? அப்புறம் நீதி அரசர் எதுக்கு இருக்கார்? அவர் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். அது நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணிங்கன்னா, ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்கன்னா அந்த சட்டத்தை மற்றவங்க தப்பாக பயன்படுத்துவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாமே. ஏன்னா வந்து சிஎம்ஏ வந்து 10 மணிக்கெலாம் ஆஃபீஸில் வந்து உட்காந்துறாருங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். கரெக்டாக 10 மணிக்கெலாம் சிஎம்ஏ வந்து 10 மணிக்கு உட்காராருன்னு போது அப்போ சிஎம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 9:45 வரணும்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, இந்த ஒரு இதுவால் தமிழ்நாடு பூரா இது பரவி அந்த காஸ்ட். இப்போ அந்த மாதிரியான ஒருத்தர் இறந்து போனவர் என்ன ஜாதியில் இருந்தார், என்ன மதத்தில் இருந்தார், அப்போது அந்த மதத்துக்கு உண்டானவங்க அந்த காஸ்ட்டுக்கு உண்டானவங்க தான் அதை பூஸ்ட் பண்ணி பெருசுப்படுத்துகிறாங்க. அப்போ இன்னொரு மதத்துலேயோ இன்னொரு இதுலேயோ இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா கம்முன்னு பேசாமல் இருந்துடுறாரு. இப்போ இதே வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருந்ததாருன்னா இன்றைக்கி இஸ்லாமியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய குரல் கொடுத்துருப்பாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே சார், நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த ஆணவ கொலைக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு தனி சட்டம் வந்து இல்லை. அதில் வந்து குற்றவாளியான்னு நிரூபித்தாலுமே அதுக்குன்னு ஒரு தனி சட்டம், அதுக்குன்னு ஒரு தனி தண்டனை அப்படின்றது இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய ஆணவ கொலைகள் வந்து நடந்திருக்கு. அந்தந்த டைம்லையுமே வந்து இதுக்கு தனி சட்டம் வேணும்னு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அதுக்கு தனி சட்டம் ஏற்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஏற்றாமல் இருந்தது காரணம் இல்லைம்மா. இது வந்து இப்போ இந்த அரசு தான் வந்து இதுக்கு முன்னெடுக்கிறாங்க. இந்த அரசுக்கிட்ட வச்ச கோரிக்கையை வந்து இவங்க அதுக்கு பெரிய இது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நடைமுறையில் இப்போது பேசப்படுற பேச்சு தான். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுமே சரி, யாருமே வந்து இந்த ஆணவ கொலையை வந்து யாருமே ஆதரிக்கலை, அங்கீகரிக்கலை. அதுக்கு யாருமே செவிசாச்சு அதை வந்து ஏற்றுக்கலாம், அது நியாயமானதான்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுமே சொன்னது கிடையாது. ஆனால் அதுக்கு உண்டான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லா கவர்மெண்ட்டும் நினச்சது தான். இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் கூட அதுக்கு இது மாதிரி ஆணவ கொலை செய்வதில் வந்து கடுமையான தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து தண்டிச்சும் இருக்காங்க. அது மாதிரி ஆணவ கொலை பண்ணவங்களெல்லாம் வந்து ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபியூச்சரில் முன்னாடி நடந்த இதில் வந்து இருக்குது. ஆனால் சட்டம்னு ஏற்றணுன்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு இது வரைக்கும் இல்லாமல் தான் இருந்தது. அதாவது அதுலேயும் வந்து அரசியல் தான். அதுலேயும் வந்து இப்போ அப்படி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கவர்மெண்ட்டை நினைக்குதுன்னா உடனே அதுக்கு ஒரு மாற்று எதிர்குரல் இருக்கும். இது வந்து நீங்களே அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றிக்குவீங்களா? அது ஆணவ கொலை தான், நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அப்படியே ஆணவ கொலையாக இருந்தால் கூட அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? அப்புறம் நீதி அரசர் எதுக்கு இருக்கார்? அவர் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். அது நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணிங்கன்னா, ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்கன்னா அந்த சட்டத்தை மற்றவங்க தப்பாக பயன்படுத்துவாங்க. இப்போது அது மாதிரி இப்போ ஒரு ஆணவ கொலையே இல்லாமல் கூட இருக்கும். அதை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷனில் குடும்ப தகராறில் இது ஆணவ கொலை தான் அப்படின்னு சொல்லி அதை பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஆவாதவராக இருந்தாருன்னா நீங்களே கூட போலீஸை கூட அதுக்கு சாதகமாக ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவர் அந்த சட்டத்தில் தண்டிச்சிடுவீங்க. ஸோ அதனால் அந்த சட்டம் ஏற்றது சரியில்லை அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் நிறைய வந்ததுனால அது தள்ளி போயிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம், இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படி யார் என்ன எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மக்களுடைய, அதாவது வந்து இந்த மாதிரியான ஒரு உயிர் பலி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். அது எல்லாருமே அதை ஏற்றுக்கவும் செய்வாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் ஆயிடுச்சு இந்த அரசாங்கம் வந்து. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், நிறைய சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து அரசியல் சார்ந்து எப்பவுமே நம்ம பேசுகிறதில்ல நம்ம. ஆனால் அதே நேரத்தில் உண்மைத்தன்மையை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். உண்மையான சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கு.
ஓகே. நிறைய எனக்கு தெரிஞ்ச எங்கள் நண்பர்களே இப்போ ரீஸ் ஆஃபீஸ்லாம் போனால் நிறைய பெருசாக அங்கே வந்து பணம் கடலாம், அதுக்கு முன்னெல்லாம் பணம் இருந்தால் தான் ரீஸ் ஆஃபீஸில் நுழைய முடியுன்ற சூழ்நிலை இருந்திருக்கு. இப்போல்லாம் வந்து அதுலெல்லாம் குறைஞ்சிருக்குது, 90% குறைஞ்சிருக்குது. ஆனால் அது அப்படியே கண்டினியூவாக நீடிக்குமான்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு அப்படி இருக்குது. பார்ட்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். கம்பல்சரி அவர் வந்து நிற்கிறாரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது, அவரே கம்பல்சரி வண்டியை பார்க்குறாரு, கதையை சைன் பண்ணுறாரு, வண்டி ஓட்டணுங்கிறாரு. இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்தது. அது நமக்கே கூட தெரியும். எல்லாம் ரெக்கார்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நடைமுறையில் இல்லாமல் இருந்தது. இப்போது எல்லாமே மாறுபட்டுருக்கு. எங்கே போனாலுமே நானும் நிறைய இடத்துல இது மாதிரிலாம் வந்து விசிட் பண்ணி பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் டாக்டர்லாம் பக்காவாக சீக்கிரம் உட்காந்துக்கிறாங்க. ஓகே. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவாங்க, இல்லை அவங்க கிளினிக் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நேரங்கள் வித்தியாசங்கள்லாம் படும். இப்போ அப்படிலாம் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கரெக்டாக இருக்கிறாங்க எல்லாமே. ஏன்னா வந்து சிஎம்ஏ வந்து 10 மணிக்கெலாம் ஆஃபீஸில் வந்து உட்காந்துறாருங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். கரெக்டாக 10 மணிக்கெலாம் சிஎம்ஏ வந்து 10 மணிக்கு உட்காராருன்னு போது அப்போ சிஎம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 9:45 வரணும்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, இந்த ஒரு இதுவால் தமிழ்நாடு பூரா இது பரவி இருக்குது. இப்போ இங்கே நடக்கிற தலைமைச் செயலகத்தில் நடக்கிற விஷயம் கன்னியாகுமரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதனுடைய எஃபெக்ட் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு நிச்சயமாக இந்த ஆணவ கொலைக்கான ஒரு சிறப்பு சட்டம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்துவாங்க, அதுக்கு நிர்ணயிப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனல் மூலியமாகவே அதை ஊர்ஜிதப்படுத்துவோமே. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு பெரிய இது பொசிஷன்ல இருக்கவங்க வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதோ, பிரஸ் மீட்ல வந்து அதுக்கான கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கிறதோ இருந்திருக்கு. ஆனா இந்த ஆணவ கொலைன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் யாருமே வெளிப்படையா குரல் கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லையம்மா, இது எல்லாருமே சொல்லியிருக்காங்களே. அது மாதிரி ஒன்றும் அது மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஆணவ கொலை வந்து சரி கரெக்டு தான் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், அப்படி இல்லைனாலுமே வந்து இது தப்பு அப்படின்ற மாதிரி கூட யாருமே வெளியே பேசலையே. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அந்த இடத்துல என்ன அங்கே முன்னுக்குதுன்னா, அந்த காஸ்ட். இப்போ அந்த மாதிரியான ஒருத்தர் இறந்து போனவர் என்ன ஜாதியில் இருந்தார், என்ன மதத்தில் இருந்தார், அப்போது அந்த மதத்துக்கு உண்டானவங்க, அந்த காஸ்ட்டுக்கு உண்டானவங்க தான் அதை பூஸ்ட் பண்ணி பெருசுப்படுத்துகிறாங்க. அப்போ இன்னொரு மதத்துலேயோ இன்னொரு இதுலேயோ இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா கம்முன்னு பேசாமல் இருந்துடுறாரு. இப்போ இதே வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருந்ததாருன்னா இன்றைக்கி இஸ்லாமியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய குரல் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இப்போ அவரே வேற ஒரு காஸ்டாக இருந்தாருன்னா எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ஒரு மதம் ஜாதின்றதுனால அந்த மதத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க, அது ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே இது எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க இல்லையா? அதை தான் மாற்றணுன்றது என்னுடைய பார்வை. அங்கே தான் வந்து நம்ம மனித நேயத்தோடு இதை அணுகணும். அவன் ஏன் ஜாதிக்காரன்பா, அதனால் நான் குரல் கொடுக்க வரேன். ஏப்பா அவன் அந்த ஜாதி தானேப்பா, அதுக்கு நான் ஏன் வந்து ரோட்டில் நிற்கணும், அதுக்கு ஏன் நான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவன் என் மதம் சேர்ந்தவன் இல்லை, அந்த மதம் தானே, அதனால் அந்த மதத்துக்காரங்க பேசிட்டோம், நான் எதுக்கு அதில் போய் நான் நிற்கணும், நான் ஏன் ரோட்டில் போய் போராடணும், நான் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மாறணும். நம்ம வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்த விட உயர்ந்தது உயிர் அப்படின்ற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வரணும். அது மாதிரி வந்ததுன்னா அதுதான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு சாரார் வந்து அப்படி கண்டும் காணாமல் அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க இல்லையா? அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் ஆர்ப்பரிக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க, சத்தம் போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது சம்மந்தம் இல்லாதவங்க என்னன்னாங்கன்னா போயிடுறாங்க. ஆனால் உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே. எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் உயிர்ன்றது ஒன்று தான். இப்போ அந்த 2 உயிர் வந்து நம்ம என்ன தான் இன்றைக்கெல்லாம் உட்காந்து பேசியிருந்தாலும் அந்த 2 உயிர் இனிமேல் வரப்போகிறதே இல்லை, திருப்பியே வராது. அந்த லாஸ் தானே. அந்த 2 உயிருக்கு யார் பதில் சொல்கிறது? முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இதுக்கு மேலேயாவது இப்படி ஒரு உயிர் பலி ஆகக்கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அரசியல்வாதிங்க, மத சார்ந்தவங்க, இந்த மனித உரிமை ஆணையம், தேசிய ஆணையம், மகளிர் ஆணையம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இப்படிப்பட்ட இதுவே நடக்கக்கூடாது அப்படின்றதுல ஒருமித்த கருத்தாக ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னா அந்த சட்டத்தை எல்லாருமே ஆதரிக்கணும், வரவேற்கணும். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றிமா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். பாய்.